இங்கே பாருங்க, அது சாப்பிட்டதில் முள் சிக்கிக்கச்சான் முன்னாடி. அது எப்படி எடுக்குதுன்னு பாருங்க. எடுத்துருச்சு. அங்கே பாருங்க. தேவையா இது? இங்கே பாருங்க, நான் எப்படி மீன் போட்டிருக்கேன்னு. 2 பீஸ் மீன் பிச்சு பிச்சு போட்டிருக்கேன். அது போய் அந்த முள்ளை, குப்பைவாளியில் இருக்க முள்ளை போய் எடுத்து சாப்பிட்டுட்டு வருது. தேவையா இதுக்கு? நீங்களே பாருங்க. மீன் நாசு நாசு பாருங்க, அது கையை வச்சு அதுக்கு முள் சிக்கியிருக்கான் வாயில். என்ன அழகாக கை விட்டு எடுக்குதுன்னு பாருங்க. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம முள் எடுத்து தரணும். தேவையில்லாத வேலை. நல்ல கறி மீனெல்லாம் பிச்சு பிச்சு வைக்க இந்த மேடம் வந்து முள்ளோட போய் குப்பைவாளியில் போய் எடுத்துகிட்டு வராங்க. இந்தா துப்பிட்டாங்க பார்த்தீங்களா? இந்த அறிவு யாருக்கு வரும் பாருங்கள். அதுவாகவே சிக்கியிருந்த முள்ளை எடுத்து கையால் எடுத்து கீழே போட்டு அதுவே திரும்ப எடுத்து சாப்பிடுது பாருங்க. ஆனால் உனக்கெல்லாம் நல்ல சேட்டை நாசு. உனக்கு தான் மீன் பிச்சு பிச்சு வச்சுருக்கேனே, நீ போய் முள்ளை எடுத்து திங்கிறியே. இப்பயும் பாருங்க, அந்த மீனை சாப்பிட மாட்டுது. அந்த ஓரமாக இருக்குது பாருங்க முள், அங்கே பாருங்க. அந்த முள்ளை தான் எடுக்குது. அந்த எடுத்துருச்சு. அப்புறம் சிக்காதா வாயில்? இதுக்கு பயந்துக்கிட்டே நாங்கள் அப்பைக்கப்போ மீன் முள் எலும்பு இதெல்லாம் இருந்தால் வெளியில் போய் போடுறோம். அதையும் தாண்டி இதா குப்பையிலேருந்து பிறக்கி திங்குது. இதுக்கு மீனை பிச்சு வச்சு என்ன செய்ய? இங்கே பாருங்க. இப்போ நீ இந்த மீனை சாப்பிட்டு முடிக்கலன்னு வச்சுக்கோ, அடுத்தலாம் உனக்கு மீன் முள் எலும்பு தான், கறியோட எலும்பு தான். இங்கே பாரு.